Taste the Daily. நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். இது சொல்லியடி நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் விருந்தினர் மக்கள் வழிகாட்டு இயக்கத்தை சேர்ந்த திரு டி.சி. ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்த திமுக ஆட்சியில் 50 மாத கால ஆட்சியில் மக்களினுடைய வெறுப்பை மட்டுமே இவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது ஆகச்சிறந்த கருத்தாக தான் இன்று தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கிறார்கள், எதிர்கொள்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 4.5 ஆண்டுகள், இன்னும் ஒரு 8 மாதம் தான் இருக்குது பேலன்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கடந்த 4.5 ஆண்டுகளாக பார்த்தோம்னா அவர்கள் 2021 தேர்தல் வாக்குறுதியில் ஏறக்குறைய சுமார் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள், அள்ளி வீசினார்கள். எல்லாம் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள். ஆனால் அந்த கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் மக்களுக்கு போய் சேர்ந்ததா என்றால் அது 0 தான். குறிப்பாக நாங்கள் மின் கட்டணத்தை குறைக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் மின் கட்டணம் என்று எகிரி அடிக்கிறது. அதே போல் பால் விலை குறைக்கிறேன் என்று சொன்னார்கள். கடமைக்காக குறைத்தது போல் குறைத்து, நான் அடிப்பது போல் அடிக்கிறேன், நீ அழுவது போல் அழு என்று பாசாங்க காட்டுவது போல் அதிகமாக ஏற்றி விட்டார்கள். அதே போல் தமிழ்நாடு மின் சப்ளைக்கு டான்ஜெட்கோக்கு சப்ளை பண்ணக்கூடிய நிலக்கரி, அதில் பல கோடி ரூபாய் ஊழல். அது சில அமைப்புகள் கோர்ட் வரைக்கும் படியேறி இருக்காங்க. அதை சார்ந்த அதை சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனத்தினுடைய எம்டிஏ நிறுவனரே சிஎம்ஐ தனிப்பட்ட முறையில் சந்தித்து போனதாக தகவல்லாம் இருக்குது. அதுக்கு செய்தித்துறை இன்னமும் அதுக்கு தகவலே சொல்லலை. தமிழ்நாடு செய்தித்துறை அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது மட்டுமல்ல, இவர்கள் சொல்லுகின்ற அனைத்தும் எல்லா துறைகளிலும் ஏறக்குறைய தமிழ்நாடு அரசாங்கத்தில் 53 துறைகள் இருக்கிறது. 53 துறைகளிலும் எல்லா துறைகளிலும் கட்டிங், கமிஷன், கலெக்ஷன் தான். அப்போ எல்லாத்திலையும் லஞ்சத்திலே பிறந்து, லஞ்சத்திலே வளர்ந்து, லஞ்சத்திலே ஊழி இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகள். சாதாரணமாக சென்னை மாநகராட்சி உள்ளாட்சித்துறையை எடுத்துங்க, கோடிக்கணக்கான ஊழல். அதில் எல்லாமே டெண்டர் ஊழல். பாக்ஸ் டெண்டர்னு ஒன்று இருக்குது, இ டெண்டர்னு ஒன்று இருக்குது. இ டெண்டர் என்பது இதே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இவர் கொடி பிடித்தார். டாஸ்மாக் எதிராக குடும்பமே கொடி பிடித்தது. ஆனால் இன்று அந்த டாஸ்மாக் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்பது நலவாழ்வை நோக்கி இல்லை, மனித உயிரை கொள்ளை கொள்ளக்கூடிய ஒரு துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தபடியாக எல்லா பாட்டில்களிலும் 10 ரூபாய் 20 ரூபாய் கட்டிங் கமிஷன், அதுவே பல கோடி ரூபாய் ஊழல். ஆக ஒவ்வொரு துறையும் ஊழலை சார்ந்து தான் போயிருக்காங்க. மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் மாதிரி உள்ளாட்சியில் நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றீங்க. உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு சொல்றது போக இப்போ உள்ளாட்சியில் ஊழலாட்சி அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வருதா? கண்டிப்பாக தெரியுது. அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பட்டவர்த்தனமாக தெரியுது. அங்கங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகிங்க இருக்காங்க இல்லைங்களா, கவுன்சிலர், அவங்களே ஒரு குட்டி மகாராஜா மாதிரி. இப்போ ஏற்கனவே நடக்கக்கூடிய ஆட்சி மன்னராட்சி. மன்னர் இருக்கார், அதுக்கு அடுத்தது அவங்களுடைய தலைமுறைகள் கொண்டிருக்கிறது. அப்படி தான் இருக்குது இல்லைங்களா? கடந்த 3 தலைமுறைகள், பாட்டம் போனார், அப்போ வந்தார், இப்போ பேரன் வந்திருக்கு, அதுக்காக கொள்ளு பேரன் வருவார். இப்படி தான் இருக்குது. இந்த நிலையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனநாயக ஆட்சியில் கடந்த மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மா மேடத்துடைய பீரியடில் சாதா கால்நடை மேய்த்தவர் கால்நடைத்துறை அமைச்சரானார். ஜனநாயகம் அப்படி இருக்க வேண்டும், பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக இருக்க வேண்டும். வெளிப்படைத்தன்மை வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று அதிமுக எதிராக குரல் கொடுத்த இதே முதலமைச்சர் இன்று வெளிப்படைத்தன்மை இல்லை. இ டெண்டர் என்பது வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடியது, எல்லாமே ஆன்லைனில் டிக்ளேர் பண்ணக்கூடியது. ஆனால் இவங்க எல்லாமே பாக்ஸ் டெண்டர் போடுறாங்க. பாக்ஸ் டெண்டர்னால் ஒரு பெட்டியை வச்சுருவாங்க, அதில் டெண்டர் எடுத்தாலும் கொண்டு போடுவாங்க. இவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் மட்டும்தான் போடுறதுக்கு அதிக பாடி கார்டெலாம் போட்டு செக்யூரிட்டி போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. மற்ற யாருமே குப்பனை சுப்பனை அங்கே போக முடியாது. அப்போ இது ஒரு ஜனநாயகத்தில் திறந்த வழி என்பது இல்லை இல்லையா? அப்போ அதே போல் நானே தப்பி தவறி அந்த பாக்ஸில் போட்டால் கூட அதில் என்னுடைய அனெக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே தேவையில்லை, முக்கியமானதெல்லாம் ஆவணத்தில் எடுத்துருவாங்க. அப்போ அது டெண்டர் காலாவதி ஆகிடும், கேன்சல் ஆகிடும், தகுதி இல்லாத ஆக்கப்படும். அப்போ இந்த இ டெண்டர் என்பது நிலக்கரி சப்ளை பண்ணக்கூடிய டான்ஜெட்கோ மின்துறையிலையும் இல்லை. அதே போல் தமிழ்நாடு உணவுப் பொருள் கார்ப்பரேஷன், சிவில் சப்ளை கார்ப்பரேஷன், அது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், பிடிஎஸ் என்பது முக்கியமானது. மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு முதுகெலும்பு போன்றது. அப்போ ஏறக்கூடிய 2.5 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ள தமிழ்நாட்டில் இன்றைக்கி உணவுப் பொருள் என்பது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே போனால் தான் எல்லா பொருளும் கிடைக்குது.
அதன் பிறகு நான் 20ஆம் தேதி 15ஆம் தேதி போனால் கிடையாது, ஸ்டாக் இல்லைன்றாங்க. அப்போ காரணம் என்ன? அப்போ என்னுடைய குடும்ப அட்டைக்கு ஒதுக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து அப்போ எங்கே போச்சு? அப்போ சரியான முறையில் சப்ளை பண்ணுறதில்லை. அதே போல் இந்த உணவுப் பொருள் வழங்கல் கார்பரேஷனில் வந்து சிவில் சப்ளையில் இந்த லாரிகள் கொள்முதல் எடுத்து போய் இறக்கிறது ஏற்றுறது இருக்கு இல்லைங்களா, அதில் கோடிக்கணக்கான ஊழல், சுமார் 992 கோடி ஊழல் நடந்திருக்கு ரூபாய். அது எப்படி நடந்திருக்குன்னா, அந்த டெண்டர் குறிப்பிட்ட ஆளுங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பாக்ஸ் டெண்டரில் போட்டு கொடுப்பாங்க. ஒரு குப்பனோ சுப்பனோ போக முடியாது. அவர்கள் நிர்ணயித்த ஒரு 3-4 பேருக்கு தான் அந்த டெண்டர் போய் சேரும். அவர்கள் தான் அந்த நிறுவனங்களை வந்து ஏபிசிடி என்று அமைத்திருப்பார்கள். அவங்களுக்கு தான் முதல்ல 238 ரூபாய் இருந்தது ஒரு மெட்ரிக் டன் ஏற்றி இறக்குறதுக்கு. அதே போல் வந்து அது 325 ஆச்சு, இப்போ 598 ஆச்சு. அப்போ அப்படியே டபுள் ஆகுது. அப்போ அந்த டபுளாக ஆகுதுன்னு சொன்னால் அது உள்ளார்ந்தபடி யாருக்கு போய் சேருது? அவர்களை சார்ந்த அந்த அமைச்சருக்கு சார்ந்த அல்லது ஆளுங்கட்சிக்கு சார்ந்த இல்லை முதலமைச்சருக்கு சார்ந்த ஒரு நபருக்கு தானே போய் சேருது. அப்போ வந்து சாதாரண சாமானிய மக்கள் லாரி ஓனர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? விளிம்பு நிலையிலிருந்து மேலே வரக்கூடிய எத்தனை தொழிலதிபர்கள் இருக்காங்க, எத்தனை தொழில் முனைவோர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அப்போ உள்ளார்ந்தபடி இந்த 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கு பொருட்களும் கரெக்டாக போய் சேரலை. அதில் ஏற்றுமதி இறக்குமதியில் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் வந்து லாரிக்கு மட்டுமே இது மக்கள் எல்லாம் வந்து சலிச்சு போயிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் அவர்கள் வந்து கவர்ச்சிகரமான திட்டங்கள் மட்டும் அனௌன்ஸ் பண்ண போதாது இல்லையா, அந்த திட்டங்கள் செயல்படுத்தணும் இல்லையா, குப்பனுக்கும் சுப்பனுக்கும் சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேரணும் இல்லையா, விளிம்பு நிலை மக்களுக்கு போய் சேராத நிலை தான் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், PM ஜன்மான் திட்டம், பிரைம் மினிஸ்டர் ஜன்மான் திட்டம்னு சொல்லிட்டு ஷெட்யூல்டு ட்ரைபலுக்கு ஒதுக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம். அந்த திட்டம் வந்து 5,07,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு பழங்குடியின இருளருக்கு. அந்த திட்டத்தில் ஏறக்குறைய ஒரு 41 வீடுகளுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் பிளாக்கில் 15 ஆலப்பாக்கன்ற வில்லேஜில் சேங்ஷன் பண்ணாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாத பாமர மக்களை ஏமாற்றி அது வந்து பேஸ் மட்டம் லெவல்லே நிற்குது. அப்போ அது ஒதுக்கப்பட்ட பணம் எங்கே போச்சு? அப்போ இவங்க கை வைக்காத துறையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அது நிலக்கரிக்கு மட்டும் இல்லை, பால்வளது ஆவினுக்கு மட்டும் இல்லை, அதே போல் வந்து சிவில் சப்ளைக்கு மட்டும் இல்லை, அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வள ஆதாரத்துறை, நீர்வளத்துறையில் எங்கே பாரு தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் 100 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அங்கே இருக்கக்கூடிய நீர் கான்வாய்கள் குளங்கள் எல்லாம் ஆழப்படுத்தி தூர்வாரி கரையை பலப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கி அங்கே நடந்தது 20% வேலை கூட இல்லை. அப்போ ஒதுக்கப்பட்ட 100 கோடி எங்கே அந்த சம்மந்தப்பட்ட லோக்கல் மினிஸ்டருக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலைமைக்கு தான் போயிருக்கு. முதலமைச்சர் வந்து என்ன சொல்கிறாரு, $1 trillion அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது உதாரணத்துக்கு வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து ஜப்பான் போகிறாரு, ரஷ்யா போகிறாரு, லண்டன் போகிறாருன்னு நம்ம செய்தியில் தான் பார்க்குறோம். அப்போ போகிறப்போ முதலமைச்சரும் போகிறாரு. இப்போ எனக்கு காதலிக்கப்பட்ட செய்தி என்னென்னா, முதலமைச்சர் தன்னுடைய மெடிக்கல் செப்புக்காக ஒரு டூர் போட்டார்னா அங்கே இருக்கிற தொழில் முனைவோர்லாம் சந்திக்கிற மாதிரி ஒரு செட்டப் ஏற்படுத்துகிறாங்கன்றாங்க. அது மொத்தத்தில் ஒரு ட்ராமா தான். இவ்வளோ $1 trillion வந்து இந்த இதில் ஒரு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருந்தால் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? ஏன் அது வெள்ளை அறிக்கை விடலாமே? அப்போ இவ்வளோ பேர் இன்னமும் வேலை இல்லாத திட்டத்தில் தானே இருக்காங்க. அப்போ இவ்வளோ மட்டும் இல்லாமல் இப்போ வட இந்திய மாநிலத்தை சேர்ந்தவங்க ஏறக்கூடிய இன்றைக்கி 2 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்களே. அப்போ இந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமானது தானே காரணம். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு தானே சாதாரண ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட் வந்து சத்துணவு அமைப்பாளருக்கு போடுறாரு. அப்போ இது எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. சாதாரண ஒரு துப்புரவு பணியாளருக்கு அப்ளிகேஷன் போடுறாரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அப்போ இவங்க இவ்வளோ ட்ரில்லியன் வந்து உண்மையிலேயே பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சிப்காட்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்கன்னா வளர்ச்சி வேறு மாதிரியெல்லாம் இருக்கும். அது இல்லை இல்லையா? அப்போ மக்களுக்கு வந்து காதில் பூ வச்சுட்டு இந்த மக்களை வந்து திசை திருப்புறதுக்காக சொல்கிறாங்க. அதே போல் தான் வந்து இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன. ஏறக்குறைய வந்து 100 மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்போ இந்த 4 ஆண்டுகளில். அப்போ இவ்வளோ டன்னு வந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அளவுகள் எவ்வளோ? ஒரு 10 லாரி பர்மிட் பண்ணால் 100 லாரி எடுத்துகிட்டு போகுது இல்லீகலாக. அப்போ இந்த இயற்கை வளங்கள் கொள்ளையடிப்பதற்கும் தமிழ்நாட்டுடைய இயற்கை வளங்களை பறிகொடுப்பதற்கும் இந்த மக்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கல்ல. உதாரணத்துக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் சித்தாமூர் ஒன்றியத்தில் சரவம்பாக்கன்ற ஒரு வில்லேஜில் ஏறக்குறைய நான் நேரில் போய் பார்த்தேன் கடந்த ஒரு 15 நாளுக்கு முன்னாடி. 300 அடிக்கு மேலே இருக்குது மேடம் ஆழம். அப்படி குனிஞ்சு கீழே பார்த்தீங்கன்னா கேர் ஆகுது. அப்போது அரசாங்கத்தினுடைய புள்ளிவரம் பிரகாரம் அந்த மைன்ஸ் அண்ட் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய புள்ளிவரத்தின் படி பார்த்தீங்கன்னா 10 அடி 15 அடி அதிகம் போனால் 20 அடிக்கு மேலே போகக்கூடாது. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு இவங்க சுரண்டி எடுத்திருக்காங்களே. அப்போ இது எல்லாம் யார் செஞ்சது? அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தான் செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ செய்கிறாரு, எம்பி செய்கிறாரு, உள்ளாட்சி நிர்வாகிங்க செய்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சிக்கு மீட்டிங் போட்டால் நாங்கள் எங்கே டொனேஷன் போடுறது, இதில் வசூல் பண்ணால் தான் கொடுக்க முடியுன்றாங்க.
பட்டவர்த்தனமாக அவர்களே அவங்க கட்சிகளை சேர்ந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ ஊழலை ஒத்துக்கிறாங்களா இல்லையா? அப்போ அனைத்து துறையிலும் ஊழல் மலிந்து கிடப்பதை மக்கள் வந்து பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார்கள். மக்களுக்கு வெறுப்பாகி மக்கள் எல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களுடைய வெறுப்பை தான் இந்த திமுக சம்பாதிச்சு கண்டிப்பாக சம்பாதிச்சிருக்கு. அவங்க கேஸ் வந்து நாங்கள் வந்து 100 ரூபாய் மானியம் தரேன்னாங்க, அது என்னாச்சுன்னு தெரியல. அதே போல் வந்து கல்வி கடன் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி படிக்கிறதுக்கான எஜுகேஷன் லோன் அதெல்லாம் தள்ளுபடி செய்யணுறாங்க. இது வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. அதே போல் பெட்ரோல் டீசலுக்கு 4 ரூபாய் 5 ரூபாய் லிட்டருக்கு குறைக்கிறேன்னு சொன்னாங்க, அதுவும் என்னன்னு தெரியல. இது மாதிரி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவருடைய ஊழல் வந்து அந்த காலத்தில் சொன்ன மாதிரி சர்க்காரியா கமிஷன் சொன்னது போல நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியான ஊழல். அது வெளிப்பாடு. வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க, விடியல் பயணம் கொடுக்கறதா சொல்றாங்க. ஆனா இவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றாமலே இருக்காங்களே. விடியல் பயணத்தில் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து பயணம் செய்தார். அது நம்ம எல்லாம் மீடியாலாம் ஃபோக்கஸ் பண்ணிங்க. அவர் பயணம் செய்தது வந்து ஒரு 20 பேர் 30 பேர் இருக்கக்கூடிய பேருந்தில் பயணம் செஞ்சார். அது செட்டப். ஆனால் இன்றைக்கி காலை மாலையில் நீங்கள் பாருங்கள் எத்தனை பேருந்துகள் தொங்கி கொண்டு போகிறாங்க. அப்போ அந்த தொங்கி கொண்டு போகிற பஸ்ஸில் பேருந்தில் முதலமைச்சர் பயணம் செஞ்சுருக்கணும்ல. அப்போ அந்த வலிய வேதனை அப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ பேப்பருக்காக மீடியாவுக்காக தீனி போடுறதுக்காக ப்ரெஸ்ஸுக்கு செய்தி கொடுக்கறதுக்காக ஒரு பயணத்தை மேற்கொண்டு அது பிரயோஜனம் கிடையாது. அந்த விடியல் பயணம் என்பது இன்றைக்கும் வந்து பெரும்பாக்கம் கண்ணகி நகர் போய் பாருங்கள், போதுமான பஸ் இல்லை. அங்கே கட்டப்பட்டுள்ள இந்த 4 ஆண்டுகள் கட்டப்பட்டு குடியேற்றப்பட்ட அந்த வீடுகள்லாம் போய் பாருங்கள், இடிஞ்சு விழுற நிலையில் இருக்குது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் விளிம்பு நிலை மக்கள். இங்கே சென்னையிலேருந்து வாழ்வாதாரத்தை எழுந்த மக்கள் எடுத்து போய் எங்கே ஒரு கரையில் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே கிடையாது. இன்றைக்கி சுனாமி குடியிருப்புன்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த இடத்துல போய் பாருங்கள் தண்ணி இல்லை, 4 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது. அப்போ அந்த மக்கள்லாம் மக்களா இல்லையா? மக்களாக பார்க்கிறதா அந்த அரசு? அப்போது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தரவில்லை. உள்ளாட்சி நிர்வாகத்திலும் கோடிக்கணக்கில் ஊழல் செய்கிறார்கள். வசதிகளை செய்யாம 1000 ரூபாய் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. எனக்கு உயிர் வாழ்வதற்கு தண்ணி தரணும் இல்லைங்களா குடிக்கிறதுக்கு? அந்த தண்ணி கொடுக்க முடியாது. நீ டாஸ்மாக் போன்னு சொன்னால் எப்படி அர்த்தம்? அப்போது டாஸ்மாக்கை கூட இவங்க வந்து ஊழல் செஞ்சு இந்த விளிம்பு நிலை மக்களை வந்து டாஸ்மாக்கை குடிகாரர்களாக்கி அவர்கள் ஏன் எதற்கு எப்படி என்று சிந்திக்கக்கூடிய திராணியற்ற மக்களாக செயலாக்க வச்சிருக்கு இந்த அரசு. இப்போ தாய்மார்கள்லாம் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. நாங்கள் இந்த பஸ்ஸை கேட்டோமான்னு கேட்குறாங்க, இந்த 1000 ரூபாய் நாங்கள் கேட்டோமான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இலவசங்களை இவர்கள் வந்து போடுறாங்கன்னு சொன்னால் அதில் கோடிக்கணக்கான கொள்ளையடிப்பது தானே இவங்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் தமிழ்நாடு மக்கள் குறிப்பாக மகளிர் என்பது மகளிர் எல்லாம் தெல்ல தெளிவாக இருக்கிறார்கள். அடுத்த 2020 ரிசல்ட் வந்து டோட்டலாக வந்து மக்கள் வந்து அதுக்கான பதிலை தருவார்கள். 1000 ரூபாய் அந்த உதவி தொகையினால மக்களுடைய பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததாக பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் வழங்கல் துறையில் கொடுக்கக்கூடிய ரேஷன் அரிசி கூட சரியான முறையில் தரமானதாக இல்லை. அந்த 20 கிலோ அரிசியை நீங்கள் கொடுங்க. அதே போல் வந்து விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்தியோதயா அன்ன யோஜனா திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த விளிம்பு நிலை இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்கள் 35 கிலோ தரணும். அதை கூட இந்த அரசு பரிந்துரைக்கலை, அதை கூட இதுக்கு தரலை. அப்போ அதுக்காக வந்து ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து பட்டியல் இனத்தில் இருக்காங்க, ட்ரைபல்ஸில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு ஒரு 60 குடும்பங்கள் மதுராந்தகம் பக்கத்தில் ஐயனாரப்பன் நகரில் இருக்காங்க. அந்த 60 நபர்களுக்கு வந்து அடிப்படை வசதி குடிநீர் வசதி இல்லை, அவங்களுக்கு தனிநபர் கழிவு வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை, பட்டா கொடுக்கல அவங்களுக்கு. இந்த நிலை இருக்குது. இந்த கடந்த 4 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். இன்னும் அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்கல. குடிநீர் கொடுக்காம நாங்கள் வந்து அச்சரப்பாக்கம் ஒன்றிய பிடிஓ ஆஃபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ இவர்கள் எல்லாம் அனைத்துமாகன்னு சொல்கிறாங்களே, இன்னும் அனைத்துமா இருக்கு. அப்போ இந்த உங்களுடன் முதல்வர் அப்படின்றத ஒரு ஆரம்பிச்சாங்களே, அதில் கூட அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கல. உங்களுடன் முதல்வர்ன்றது வந்து கோடிக்கணக்கான மக்களுடைய வரி பணம் தான் அங்கே கஜானாலேருந்து காலியானது தான் மிச்சம். இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அதே தான் ரிப்பீட் ஆகிருக்காங்க, அதே தோசையை திருப்பி போட்டிருக்காங்க. இதுதான் மக்களை வந்து ஏமாளிகளாக மாற்றுவது. மக்களுக்கு வந்து பூமா காட்டிக்கிட்டு கொண்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல, கோமாளிகள் அல்ல. கண்டிப்பாக நிரந்தரமான இதற்கு எதிர்ப்பு வந்து எதிர்வினையை கண்டிப்பாக ஆளும் திமுக எதிர்கொள்ளும் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. சரிங்க சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக நன்றி சார்.